எப்பவும் போல் கீரைக்காரம்மா கீரை எடுத்துகிட்டு வந்தாங்க. இன்றைக்கி கீரை இல்லைம்மா, கருவாடு தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. என்ன கருவாடுங்கம்மா காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னேன். இந்த கருவாடு காமிச்சாங்க. ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குதுங்க. இந்த கருவாடு நான் எப்போ செஞ்சது கூட இல்லை. என்னம்மா இவ்வளோ குட்டி குட்டியாக இருக்கே அப்படின்னா, இந்த கருவாடு பேர் கச்சை கருவாடு அப்படின்னு சொன்னாங்க. கச்சி கருவாடை கச்சி கருவாடுன்னு சொன்னாங்க. அம்மா இது நான் எப்போ செஞ்சது இல்லைங்கம்மா, எனக்கு வேண்டான்னா, இல்லைம்மா இது வந்து எலும்புங்களுக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கு, இடுப்பு வலி கை கால் வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். நீங்கள் எப்போ கருவாடு செய்கிற மாதிரி தான் செய்யணும் இது அப்படின்னு சொன்னாங்க. இல்லைம்மா நான் எப்போ செஞ்சதில்லை, எனக்கு வேண்டான்னா, இல்லைம்மா நல்லாயிருக்கும், நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள், நீங்கள் செய்யுங்க, நல்லா இல்லைன்னா எனக்கு கொடுத்துருங்க, திரும்பி நான் எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி எவ்வளோங்கம்மான்னா, ₹100 ஒரு பேக்கெட்டுன்னு சொன்னாங்க. அது எப்படி 1/4 கிலோவுக்கு மேலே இருக்குங்க அந்த பேக்கெட்டு. 300 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன் அது. சரின்னு வாங்கி செஞ்சேங்க. கழுவு மண் வந்துக்கினே இருக்குங்க. தலை எடுத்துகிட்டு தான் செய்யணுமா அது, தலையோடு செய்யக்கூடாது. தலை எடுத்துகிட்டு அது குட்டி குட்டியாக தலை எடுத்துகிட்டு அது கழுவி செய்கிறதுக்குள்ளே ஏன்டா வாங்கணுன்ன மாதிரி ஆயிடுச்சுங்க. ஆனால் குழம்பு மட்டும் அல்டிமேட்டாக இருந்ததுங்க. சூப்பராக இருக்குது. சிறு கசப்பு வருதுங்க. அது இன்னும் நான் நல்லா கழுவணுமா என்னன்னு தெரியல. ஆனால் குழம்பு மட்டும் அல்டிமேட்டாக இருந்ததுங்க. நம்ம எப்பவும் போல் கருவாடு குழம்பு எப்படி வைக்கிறோமோ, அவங்க வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய்லாம் போட்டு வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்குமான்னாங்க. நான் அதெல்லாம் போடலங்க. ஏன்னா இந்த குழம்பு எப்படி இருக்கும் என்னன்னு தெரில, எதுக்கு அதெல்லாம் போட்டு, சரி வெறும் நம்ம கருவாடு குழம்பு நெத்திலி கருவாடு வைப்போமே அந்த மாதிரி வச்சிடலான்னு வச்சேங்க. ஆனால் சூப்பராக இருக்குங்க குழம்பு.